Hello guys, welcome back to Photography Tamil YouTube channel. இந்த வீடியோல இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கிற நம்மளோட பழைய போட்டோவையும் புது போட்டோவையும் வச்சு எப்படி ஹக் பண்ற மாதிரி ஒரு எடிட்டிங், அதாவது எப்படி சொல்றது, அனிமேஷன் AI எடிட்டிங் எப்படி பண்றது அப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி நிறைய AI எடிட்டிங் பத்தி வீடியோஸ் போட்டுருக்கேன். டைம் இருந்தா செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த ஒரு எடிட்டிங் பண்ணுறதுக்கு நமக்கு முக்கியமான ரெண்டு ஸ்டெப்பு தான். முதல் ஸ்டெப்பு நம்மளோட சின்ன வயசு ஃபோட்டோவும் இப்போ இருக்கிற ஃபோட்டோவும் ஒரே ஃப்ரேமில் செட் பண்ணும். ரெண்டாவது அதுக்கு ஒரு அனிமேஷன் கொடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம குட்டியாக இருக்கிற ஃபோட்டோவை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இருக்கிற ஃபோட்டோவையும் நம்ம இன்ஷாட் ஆப்பை யூஸ் பண்ணி இதை ரெண்டையும் ஒரே சைடில் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி வந்து இந்த ஃபோட்டோ வந்து அரேஞ்ச் பண்ணி ஒரு ஃபோட்டோவாக மாற்றுறது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இன்ஷாட் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து காலேஜ் அப்படின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. காலேஜ் கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட் நம்மளோட பழைய ஃபோட்டோ ஒன்று செலக்ட் பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ பழைய ஃபோட்டோ செலக்ட் பண்ணதுக்கு முன்னாடி ஒரு க்ரைட்டீரியாஸ் இருக்குது. இப்படி 2 ஃபோட்டோ செலக்ட் பண்ணி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இதில் வந்து ஃபஸ்ட்டு லேஅவுட் அப்படின்னு இருக்குல்ல, அதை எதுவுமே பண்ண வேணாம். இந்த மாதிரி ஒரு லேஅவுட் தான் இருக்கணும். அப்புறம் கேன்வாஸ் அப்படின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி 16:9 அப்படின்னு செலக்ட் பண்ணி கொடுங்க. கொடுத்துட்டு பார்டர் அப்படின்னு இருக்குல்ல, அதெல்லாம் பெருசாக இருந்துச்சுன்னா அதெல்லாம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஃபோட்டோ ரொட்டேட் ஆகிருக்கு. ஸோ அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து ரொட்டேட் அப்படின்னு கிளிக் பண்ணோம்னா ஃபோட்டோ ரொட்டேட் ஆகி இந்த மாதிரி வந்துடும். நம்ம 2 விரலை வச்சு இந்த மாதிரி ஃபோட்டோ வந்து ஃப்ரேமில் வந்து ஃபில் பண்ணி வச்சுக்க முடியும். உங்களுக்கு ஃபோட்டோ வந்து ஹக் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னா இந்த கை கொஞ்சமாவது தெரிகிற அளவுக்கு அந்த ஃபோட்டோ இருக்கணும். இந்த கொஞ்சமாவது கை தெரிகிற மாதிரி இருந்துச்சுன்னா தான் அந்த AI வச்சு நம்ம எடிட் பண்ணி ஹக் பண்ணும்போது அது வந்து மேட்ச் ஆகும். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பக்கத்தில் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி பக்கத்தில் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா எடிட்டிங் டைமில் ரொம்ப சிம்பிளாகவே நம்மளால் ஹக் பண்ணுற அந்த ஒரு போர்ஷன்ஸ் வந்து கொண்டு வந்துட முடியும். ஸோ இதை வந்து என்ன பண்ண போகிறோன்னா சேவ் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த ஃபோட்டோவை சேவ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எப்படி ஒரு ஃபோட்டோவை செட் பண்ணி எடுக்கிறதுன்னு தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம இந்த ஃபோட்டோவுக்கு வந்து அனிமேஷன் கொடுக்க போகிறோம். இதுக்கு வந்து ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. videomaker.me அப்படின்ற இந்த ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து சைன்இன் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி இதில் வந்து நீங்கள் வந்து கூகுள் சைன்இன் வித் கூகுள் அப்படின்னு இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு உங்கள் கூகுள் அக்கௌண்ட் வச்சு நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம அக்கௌண்ட் வந்து இந்த இடத்துல லாகின் ஆயிடுச்சு, நீங்கள் பார்க்கலாம். ஸ்டார்ட் கிரியேட்டிங் ஃபார் ஃப்ரீ அப்படின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி கொடுக்கலாம். கொடுத்தோன்னா இதில் ஃப்ரம் டெக்ஸ்ட் ஃப்ரம் இமேஜ் அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் இருக்க ஃப்ரம் இமேஜ் அப்படின்னு கிளிக் பண்ணி கொடுங்க. இதில் வந்து இமேஜ் அப்படின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி நம்ம எடிட் பண்ண ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு டன் கொடுத்துருங்க. இப்போ ஃபோட்டோ வந்து லாகின் ஆகுது. இங்கே வந்து மோஷன் ப்ராம்ப்ட் அப்படின்னு இருக்குல்ல, அதில் டைப் பண்ணிக்கலாம். நான் வந்து ப்ராம்ப்ட் டைப் பண்ணியிருக்கேன். மேக் பர்சன் ஹக்கிங் ஈச் அதர், லெஃப்ட் பர்சன் ஹக்கிங் ரைட் பர்சன் ஹக்கிங் லெஃப்ட் பர்சன் அப்படின்னு டைப் பண்ணியிருக்கிறேன். நான் ப்ராம்ப்ட் ரெடி பண்ணதில் என்னோட சின்ன வயசு ஃபோட்டோ வந்து ஸ்மைல் பண்ணல. ஸோ அது வந்து அதையும் நான் டைப் பண்ணி கொடுக்கணும். உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து என்னென்ன கரெக்ஷன் பண்ணணுமோ அதை நீங்கள் டைப் பண்ணி கொடுத்தா போதும். ஸோ இப்போ எனக்கு தேவையான மாதிரி 2-3 விஷயங்களை நான் டைப் பண்ணி கொடுத்துக்கிறேன். நான் கொடுத்துருக்க இந்த 3 ப்ராம்ப்டையும் நீங்கள் வந்து டைப் பண்ணுங்கள். ஏன்னா இதை டைப் பண்ணும்போது உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ எனக்கு தேவையானதெல்லாம் டைப் பண்ணி கொடுத்துட்டேன். இங்கே இருக்கிற ஜெனரேட் அப்படின்றதுக்கு கிளிக் பண்ணி கொடுத்துடலாம். கீழே வந்து ஜெனரேட்டை கொடுத்தோன்னே கீழே வந்து இந்த மாதிரி ஒரு போர்ஷன் இருக்கும். இதில் தான் நம்மளோட வீடியோ வந்து ரெடி ஆகும். ஸோ வெயிட் பண்ணலாம். வீடியோ ரெடி ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி 3 டாட் இருக்கும். ஸோ அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷன் வரும். அதை வச்சு நீங்கள் இந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த வீடியோ உங்களுக்கு சிம்பிளாக சூப்பராக புரிஞ்சிருக்கும். இதே மாதிரி வேற லெவலில் எடுத்தீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. டுட்டோரியல்ஸ் கேட்டாங்க அப்படின்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதில் ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா ஒர்க் ஆகல அப்படின்னு கமெண்ட் பண்ணாதான் என்ன பண்ண எனக்கு தெரியும். ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் அடுத்து சந்திக்கிறேன். டாடா பை பை, see you.